ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு சவுண்ட் சம்லா சேனல் என் பேர் ஷேர் இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியுமா இந்த மாதிரி கிரியேஷன் எப்படி ரெடி பண்ணியிருந்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் புரியும். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டிஸ் இருக்கா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் ஒரு புதிய வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நோட்டிஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டர் ப்ரௌசர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரௌசர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை செலக்ட் ஆக்ஸ்பெக்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.9 இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பேஜில் தான் நம்ம வீடியோ கிரியேஷனை ரெடி பண்ண போகிறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஐக்கான் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இந்த இமேஜுக்கு நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ டைம் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ண போதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. இது எப்படி நம்ம ஃபிக்ஸடாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கட் ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் உங்கள் ஸ்க்ரீன்லேயோ 2 விரலாலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணி வைக்கிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜ் மூவ் ஆகாமல் ஃபிக்ஸடாகவே இருக்கும். இந்த மாதிரி மூவ் பண்ணாமல் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லேயரை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாப்பில் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் மீடியா ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வீடியோ லேயரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த லேயரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லேயரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஐக்கான் பக்கத்துலேயே ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணோன்னே இப்போ அதே லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் 4வது அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் உள்ள இமேஜ் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிளெண்டிங்கில் இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு விசுலேஷன் ஒன்று இருக்கும். அதில் எப்படி நம்ம அந்த கடத்துக்குள்ளே இமேஜை ஆட் பண்ணுறது அதே இமேஜை எப்படி ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே மாதிரி அந்த இமேஜை நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜ் கொஞ்சம் இந்த ஆங்கிளில் வச்சிட்றேன். இந்த ஸ்கொயர் ஷேப் ஆங்கிளில் வச்சிட்றேன். இப்போ அந்த கடத்துலேயே வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இந்த கடத்தில் வச்சு நான் ஆங்கிளில் வச்சுட்டேன். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் விரலாலையும் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கிராப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் கிராப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ அதை கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கடத்தில் ஃபிக்ஸட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். இப்போ டைம் லைனில் 30 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெக்ஸ்ட் லேயரை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்யூட் கப்புள்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை பிஎன்ஜி இதுக்கு உண்டான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பாட்டமில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா டாப்பில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இப்போ பாட்டமில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ டைம் லைனில் 30 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டுறேன். இப்போ டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு பார்டர் ஆட் பண்ணணும். அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஐக்கான் பக்கத்தில் ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியில் பார்த்தீங்கன்னா பார்டர் ஆட் ஆயிரும். ஆன் பண்ணோன்னே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியில் ஆட் ஆகிட்டு மேலே டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் அந்த பார்டர் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு
இதில் வந்து உங்களுக்கு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இது வந்து ஒயிட் கலரில் ரிமூவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இப்போ டைம் லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபிக்ஸ்டாக இல்லைனா கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லாமே வந்து ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த இமேஜுக்கு கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் உள்ள இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கலரை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது, பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், பார்க்குறதுக்கு அழகாகவே தெரியும். அந்த கட்டத்தில் உள்ளது மட்டும் கலராக இருக்கும். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு எதுவும் கலர் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் இப்போ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கலர் ஃபில்டர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டு கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் வேறு கலர் கொடுக்கணும்னா நினச்சினா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாதிரி நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ்ஸு எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கூட்டிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியும். இது இந்த அளவில் வச்சுருக்கிறேன். இது மாதிரி கான்ட்ராஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு. இமேஜை வந்து இப்போ டெக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு விசுவலைசேஷன் அழகாகவே இருக்கும். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சாங் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஆடியோ சிம்பிள் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது எப்படி நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த குவாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வச்சிருக்கிறேன், 30க்கு மேலே இல்லை எப்படியும், அதனால 30 வச்சிருக்கிறேன். பிட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, 6, 5, 7 அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுத்துக்கும், அதனால் ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி 6 வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். அந்தமாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டீஸ் இருக்கா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரியேஷன் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.